பெண் ஒருவருக்கு டெலிவரி செய்யப்பட்ட பார்சலில் அடையாளம் தெரியாத ஒரு ஆண் சடலம் கிடந்தது பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது? இதன் விவரம் என்ன? பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்த பெண் நாகதுளசி. இவர் சொந்தமாக வீடு கட்டி வருகிறார். இதற்காக நிதி உதவி கோரி க்ஷத்ரிய சேவா சமிதியிடம் விண்ணப்பித்திருந்தார். அவரது விண்ணப்பத்தை ஏற்ற க்ஷத்ரிய சேவா சமிதி என்ற அமைப்பு முதலில் அந்த பெண்ணுக்கு டைல்ஸ் கற்கள் அனுப்பி உதவியுள்ளது. இந்நிலையில் அந்த பெண் மீண்டும் க்ஷத்ரிய சேவா சமிதியிடம் உதவி கோரிய நிலையில் இந்த முறை வீட்டுக்கு தேவையான மின்சாதனங்களை வழங்குவதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. மின் விளக்குகள், மின் விசிறிகள், சுவிட்சுகள் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற மெசேஜ் வாட்ஸ்ஆப்பில் அந்த பெண்ணுக்கு வந்துள்ளது. அதன்படி வியாழக்கிழமை இரவு அந்த பெண்ணுக்கு மரப்பெட்டியில் ஒரு பார்சல் வந்துள்ளது. அதில் மின் சாதனங்கள் இருப்பதாக சொல்லி டெலிவரி ஏஜென்ட் அந்த பார்சலை வீட்டு வாசலில் வைத்து சென்றிருக்கிறார். அப்போது பார்சலை திறந்து பார்த்த துளசிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் உயிரிழந்த நிலையில் ஒருவரின் சடலம் கிடந்துள்ளது. அவரது குடும்ப உறுப்பினர்களும் அதை பார்த்து பீதியடைந்தனர். உடனடியாக இது தொடர்பாக போலீசாரிடம் அவர்கள் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அத்னான் நயீம் அஸ்மி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார். அப்போதுதான் அந்த பார்சலில் லெட்டர் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் உடனடியாக 1,30,00,000 ரூபாயை தங்களுக்கு தர வேண்டும் என்றும், இல்லையென்றால் குடும்பத்தினர் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் முதல் கட்டமாக அந்த பார்சலை டெலிவரி செய்த நபரை போலீசார் அடையாளம் காண முயன்று வருகின்றனர். இதற்காக க்ஷத்ரிய சேவா சமிதியின் பிரதிநிதிகளையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். அந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலம் 45 வயது மதிக்கத்தக்க நபர் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த நபர் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். இப்போது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே அந்த நபர் கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பார்சலில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் டெலிவரி செய்யப்பட்ட இந்த சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.